வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன சொன்னால், FZ ஓல்டு FZக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை, என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை வந்து சால்வ் பண்ணலாம். சாவி ஆன் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது டொக் டொக்னு ஒரு சவுண்டு மட்டும் வரும். ரிலே ஆன் ஆகுது, பட் வந்து மோட்ருக்கு வந்து லைன் போகுதா இல்லையா, மோட்ரு வேலையா அப்படின்னு தெரில. அதை பார்க்கலாம். அந்த பேட்டரிக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே இருக்கும். அந்த ரிலேயில் வந்து 2 10mm நட்டு இருக்கும். அந்த 2 நட்டையும் வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வயரை வச்சு லூப் பண்ணணும். இது லூப் பண்ணுறதுனால என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த ரிலே கம்ப்ளைண்ட் இருந்துன்னா நம்ம இந்த லூப் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நான் லூப் பண்ணி காமிக்கிறேன். எந்த ஒரு ஸ்பார்க்கும் வரல, எதுவுமே ஸ்டார்ட்டும் ஆகலை. அப்போ வந்து ரிலே கரெக்டாக இருக்குது, மோட்ரு தான் வந்து ஒர்க் ஆகலை. நம்ம இப்போ மோட்டரை வந்து 5 அலாங்கி யூஸ் பண்ணி நம்ம அந்த அலாங்கி போல்ட்டு 2ஐயும் கழட்டிட்டு மோட்டரை வெளியே எடுத்துடலாம். செல்ஃப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது டொக் டொக்னு சவுண்டு வந்துச்சுனாலே மேக்ஸிமம் மோட்ரு தான், கார்பன் ப்ரெஸ்ஸு தான் தெரிஞ்சிருக்கும். அதை கழட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மெயின் டெர்மினலையும் நம்ம ஸ்டார் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அதையும் கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து மோட்டரை வந்து தனியாக எடுத்தாச்சு. அடுத்து வந்து அந்த மோட்டரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அலாங்கி போல்டை வந்து 5 அலாங்கி யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை லூஸ் பண்ணி கழட்டி சுத்தமாக எடுத்துடலாம். அதில் வந்து 3 அலாங்கி ஸ்க்ரூ வரும். அந்த 3ஐயுமே வந்து ஃபுல்லாக கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ மேக்னெட்டை வந்து தனியாக உருவலாம். ஓகே, மேக்னெட் வந்து ரைட் சைடு கைக்கு உள்ளே தான் மேக்னெட் இருக்கும். நம்ம இது கீழே கார்பன் எல்லாமே வந்து தேஞ்சி கருப்பாக கறி மாதிரி விழுறது பார்த்தாலே தெரியும். ரொம்ப தேஞ்சிருச்சு. இதை கையில் வச்சுக்க ஆரம்பிச்சிடலாம். வந்து காயில் தெரியாத அளவுக்கு கருப்பாக இருக்குது. க்ளீன் பண்ணி பார்க்கலாம், எதில் ஷார்ட்டேஜ் இருக்கா இல்லை எதுவும் என்னென்னுங்கிறத செக் பண்ணி க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஸ் எல்லாமே வந்து 2 ப்ரெஸ்ஸுமே வந்து சுத்தமாக தேஞ்சி கட் ஆகிடுச்சு. அந்த கார்பன் வந்து தேஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ரொம்ப கரியாக இருக்குது. ஆரம்பிச்சர் வந்து நம்ம கண்ணால் பார்க்கும்போது இப்போ எதுவுமே தெரியாது. லைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, பியூர் பெட்ரோல் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து மண்ணெண்ணெயோ ஆயிலோ இல்லை டீசலோ போட்டு வாஷ் பண்ணோன்னு சொன்னால் சீக்கிரமாக காயாது இல்லையா. அதனால் நான் வந்து என்ன செய்கிறேன்னா, பியூர் பெட்ரோல், ஆயில் கலக்காத பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஏர் வச்சு க்ளீன் பண்ணிடணும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஆரம்பிச்சிடையும் வந்து நம்ம எவ்வளோ கிளியராக இருக்குது ஏற்கனவே பார்த்ததை விட. இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த எமர் சீட் வச்சு அந்த ப்ரெஸ்ஸு ஓடக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கணும். அதை நல்லா எமர் சீட் வச்சு தேய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பார்க் எதுவும் வராமல் கொஞ்சம் குயிக்காக ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதனால் நம்ம அதை தேய்க்காமல் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மோட்ரு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் பழைய கார்பன்ஸ்லாம் அதில் வந்து டஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் தேய்க்காமல் போட்டோம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் அந்த கருப்பு கலர் இல்லாத அளவுக்கு கரெக்டாக ஃபுல்லாக வந்து எமர் சீட்டை எல்லா பக்கமும் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஆரம்பிச்சரில் வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கனா, ஏற்கனவே செல்ஃப் மோட்ரு ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். அது ஐ கார்டு கொடுக்குறேன், அதில் பாருங்கள், மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்பிச்சரை வந்து தனியாக வந்து செக் பண்ணுறதுக்கும் ஒரு மிஷின் இருக்குது. அது என்கிட்ட இல்லை. அது இல்லாமலே மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதோட ஐ கார்டை வந்து மேலே கொடுக்குறேன். இதான் வந்து நியூ ப்ரெஸ் வாங்கியாச்சு. வாங்கிட்டு ப்ரெஸ்ஸை வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன் நான். அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ்ஸோட போல்ட்டு வந்து அந்த ஸ்க்ரூஸ் வந்து எதுவும் கழட்ட முடியல அப்படிங்கிறதுனால
நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அது மேலே பழைய ப்ரெஸ் பக்கத்துலேயே வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த ப்ரெஸ்ஸை வந்து நம்ம கலட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்க்ரூ உடஞ்சி தான் போகும். அதனால தான் நான் வந்து அது மேலேயே வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அந்த ஸ்ப்ரிங்ஸையும் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து கார்பனையும் உள்ளே புஷ் பண்ணி 2 கையால் பிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நம்மளால் கை வச்சுட்டு ஆரம்பிச்சிட வந்து உள்ளே சொல்ல முடியாது. அதனால் இன்னொரு ஆளோட உதவி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நான் என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டு அதை வந்து உள்ளே புஷ் பண்ண சொல்கிறேன். கொஞ்சம் நம்ம ஓவராக ப்ரெஸ் பண்ணுறோன்னா நம்ம கையில் தான் அடிபடும். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். ஓகே, ப்ரெஸ் பண்ணி மேலே ஆரம்பிச்சிட அமைக்கி பிடிச்சிக்கிட்டாச்சு. நம்ம இப்போ சைடில் பார்த்தோம்னா அந்த ப்ரெஸ்ஸை வந்து உள்ளே போயிருக்கா இல்லைங்கிறது தெரியும். சின்ன டெஸ்டர் யூஸ் பண்ணி அந்த ப்ரெஸ்ஸை வந்து லைட்டாக உள்ளக்க தள்ளி விட்டு இந்த ஆரம்பிச்சிட உள் பக்கமாக புஷ் பண்ணோம்னா போயிடும். ஓகே, இப்போ போயிடுச்சு. லைட்டாக ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துக்கலாம். நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த ப்ரெஸ்ஸை வந்து சால்ட்ரிங் பண்ணோம் இல்லையா, இது வந்து எதுலேயும் உரசிடாமல் இருக்கிறதுக்காக நல்லா கிளியராக எதுலேயும் டச் ஆகாமல் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆரம்பிச்சிட அந்த மேலே இருக்கக்கூடிய இடத்துல வந்து லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, க்ரீஸ் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிடுச்சு. அதே மாதிரி உள் பக்கமாகவும் உள்ளக்க வந்து பித்தாளை புஷ் இருக்கும், அதுக்குள்ளேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப அப்ளை பண்ணோம்னா ஆரம்பிச்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன சொன்னால், இந்த வாட்ரு வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங்கையும் இது மேலே போட்டு நம்ம வந்து கவரை வந்து மூடிடலாம். கவர் வந்து நம்ம கரெக்டாக மாட்டினா தான் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு செட் ஆகும். நீங்கள் பாருங்கள், வேணாலும் பாருங்கள். 2 போல்டு வந்து செட் ஆகிரும், 1 போல்டு செட் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 1 போல்டு செட் ஆகாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், திரும்பியும் அந்த கப்பை வந்து லைட்டாக உருவிட்டு நம்ம வந்து சுற்றி போட்டுக்கிறணும். அந்த கப்பை நம்ம வந்து உருவும்போது உள்ளக்க நம்ம போட்டோம்லேயே அந்த ஆரம்பிச்சிட வந்து பிடிச்சிக்கிறணும். இல்லைன்னா அந்த மேக்னெட் வந்து உள் பக்கமாக இழுத்து ப்ரெஸ்ஸிலேருந்து உருகி கலண்டுரும் அது. அதனால் கரெக்டாக அதை பார்த்துக்கிறணும். ஓகே, 2வது தடவை நம்ம இப்போ சுற்றி போடும்போது இப்போ 3 போல்டுமே கரெக்டாக சேர்ந்துருக்கும். அவ்வளோதான், பக்காவாக இருக்குது. அந்த ஓரிங் மட்டும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து அலாங்கி போல்ட்டை போட்டு நம்ம டைட் வச்சிடலாம். ஓகே, டைட் வச்சுட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கணும். டைட்டாக இருக்குதா, என்னென்னு ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். டைட்டாக இருந்தால் மோட்ரு ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடும். கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ திரும்பவும் வந்து வண்டியில் வந்து மெயின் டெர்மினலில் போட்டு மாட்டிட்டு பார்க்கலாம். செல்ஃப் மோட்டரையும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, போல்டு எல்லாத்தையும் போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டைமிங் செயின் வந்து கொஞ்சம் வேலை பார்க்கணும், அதனால தான் அந்த சவுண்டு கேட்குது. அதை நான் பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.